என் தகப்பன் நல்லவர். என் தகப்பன் நல்லவர். என் பிதா நல்லவர். ஏசு சொன்னார், என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்னாரு. அப்ப இவர் யார் தான்? பெரியவர் தான். எனவே அந்த பிதாவை நாமும் பிதாவாகவே அறிந்திருக்கிறோம். பிதாவாகவே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் மிகப்பெரிய வாக்கியம். இந்த நாள்ல நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கலந்துரையாடுவோம் அல்லது சம்பாஷிப்போம். அப்படி நாம் சம்பாஷிக்கும் போது கர்த்தர் மிகுந்த மகிமையான காரியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். எங்கே ஒரு சம்பாஷணை இருக்கிறதோ அங்கே மகிமையான காரியங்கள் இருக்கும். கணவனும் மனைவியும் சம்பாஷணை செய்தால் அங்கே மகிமையான காரியங்கள் இருக்கும். பெற்றோரும் பிள்ளைகளும் சம்பாஷணை செய்யும்போது அங்கே மகிமையான காரியம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த சம்பாஷணை என்பதே இல்லை. நம்ம போச்சு. இவர் ஒன்று சொல்லுவாரு, அவங்க அதை செய்யணும். இல்லாட்டி இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர் அதை செய்யணும். இதுதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. சபையிலையும் அப்படித்தான். பாஸ்டர் ஒன்று சொல்லுவாரு, ஜனங்கள் அதை செய்ய வேண்டும். இப்படி போய்கிட்டு இருக்கிறத வர எங்கேயுமே சம்பாஷணை இல்லை. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் சம்பாஷிக்க வேண்டும். குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் நீங்கள் சம்பாஷிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மோசையெல்லாம் சம்பாஷிக்கல. மோசையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோட சம்பாஷணை பண்ணல. அவன் சொன்னான், அவ்வளவுதான், இந்த கட்டளை இதுபடி நட, பிரச்சனையா இதுதான் தீர்ப்பு, இப்படித்தான் பண்ணான்னு தவிர அங்க என்ன கிடையாது, சம்பாஷணை கிடையாது. ஆனா புதிய உடன்படிக்கையில அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். எனவே அதற்கு ஆதாரமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 9 நீங்க எங்க வரைக்கும் வாசிக்கணும் அப்படின்னா, 9 முதல் 38 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. வாசிக்காட்டிலும் பரவாயில்ல, நீங்க அவரோட சம்பாஷிக்கணும்னா நீங்க வாசிங்க, இல்லைன்னா வாசிக்க வேண்டாம். சரியா? இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இயேசுவும் அந்த சமாரியா ஸ்திரியும் என்ன செய்யறாங்க, சம்பாஷிக்கிறாங்க. இவர் பிரசங்கம் பண்ணல. யாருக்கு பிரசங்கம் பண்ணல? சமாரியா ஸ்திரிக்கு அவர் பிரசங்கம் பண்ணல. மார்த்தாள் மரியாளுக்கு பிரசங்கம் பண்ணல. தெரியுமா உங்களுக்கு? அவர் அவங்களுக்கெல்லாம் பிரசங்கமே பண்ணல. பிரசங்கம் பண்ணது யார்? வேற கேட்டகரி. எனவே நான் பிரசங்கிக்க வரவில்லை, நான் சம்பாஷிக்க வந்திருக்கிறேன். என்னோடு நீங்கள் சம்பாஷணை பண்ணினீர்களானால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடுவீங்க. யார் ஒருவன் இயேசுவோடு சம்பாஷிக்கிறானோ அவன் அடுத்த கட்டத்திற்கு ஆவலாய் மூவ் ஆயிடுவான். அந்த 4ஆம் அதிகாரத்துல 39 படிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்க, இந்த ஸ்திரீட்ட இயேசு சம்பாஷணை பண்ணினார். இவளுக்கு பிரசங்கம் பண்ணல. என்ன பண்ணாரு? சம்பாஷணை பண்ணினார். 2 பேரும் பேசிட்டு இருந்தான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது முடிச்ச உடனே இவ போய் என்ன பண்ணிட்டா, போய் ஒரு ஊரையே போய் விசுவாசத்துல நடத்தி விட்டாள். அப்போஸ்தலர்கள் எல்லாம் செய்யாதத யாரு?
சீசர்கள் எல்லாம் செய்யாதத ஒன்றை இந்த பெண் செய்து விட்டாள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சம்பாஷணை நீங்களும் இயேசுவும் சம்பாஷணை பண்ணுவீர்களானால் நீங்கள் ஒரு ஊரையே கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி செய்து விடலாம். இதுதான் ஆதாரம். எனவே பவுலும் இந்த பூமியில வாழும்போது யூதர்களோடும் ஜெப ஆலய தலைவர்களோடும் என்ன செய்தார்னா சம்பாஷணை பண்ணினார், கலந்துரையாடினார். பிரசங்கிக்கல. அவர் பிரசங்கிக்கிறதெல்லாம் யாருக்கு பிரசங்கித்தார் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை நான் உங்க சான்ஸுக்கு விட்டுறேன். எனவே நீங்களும் இயேசுவும் சம்பாஷிக்கும் போது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் சம்பாஷிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். பிரசங்கத்தை அல்ல, சம்பாஷணையை கர்த்தர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். எனவே அங்க ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இயேசுவுக்கும் அந்த சமாரியா ஸ்திரீக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது போல உங்களுக்கும் அவருக்கும் என்ன நடக்க வேண்டும்? ஒரு சம்பாஷணை இந்த பூமியில நடக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். அதே மாதிரி குடும்பங்கள்ல நீங்க என்ன செய்யணும்? சம்பாஷணை பண்ணணும். கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நீங்கள் சம்பாஷணை பண்ணினீங்கன்னா அந்த குடும்பம் ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பிசாசு தாக்க முடியாத ஒரு குடும்பமாய் இருக்கும். சரியா? பிசாசு தாக்க முடியாத ஒரு குடும்பமாய் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. திட்டம் என்று சொல்ல மாட்டேன், தேவனுடைய வாஞ்சை. அப்போ அந்த வாஞ்சையை யாரெல்லாம் அறிகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வாஞ்சைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பார்கள், தன்னை ஈல்டு பண்ணி கொடுப்பாங்க. எனவே நீங்கள் உங்கள் கணவனோடு அல்லது மனைவியோடு, பிள்ளைகளோடு என்ன செய்ய வேண்டும்? சம்பாஷணை பண்ண வேண்டும். அதே விதமாக கர்த்தரோடும் நீங்கள் என்ன செய்யணும்? சம்பாஷணை பண்ண வேண்டும். இது ஜெபத்தை விட மேலானது சம்பாஷணை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சம்பாஷணை என்பது ஜெபத்தை விடவும் மேலானது, பிரசங்கத்தை விடவும் மேலானது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த பூமியில வைத்து நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். நம்முடைய இந்த கண்கள் திறந்திருக்கிறது, ஆனால் மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இந்த ஒரு மனுஷனுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டால் அவன் இந்த உலகத்துல மிக்க மகிழ்ச்சியுள்ள மனிதனாய், சந்தோஷமுள்ள மனிதனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய், வெற்றியுள்ள மனிதனாய் அவன் வாழ்வான். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35:16 படிங்க. ஏசாயா 35:16. இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம். 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். எப்படி வாசிக்கணும்? தேடினா எப்படி அப்படின்னா, உங்க கம்மல் வீட்டுல தொலைஞ்சிருச்சு, என்ன செய்வீங்க? நீங்க வச்சிருந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சு அல்லது உங்க பிள்ளைய காணும், எப்படி தேடுவீங்க? இப்படி தேடணும். அதுக்கு பேர் என்ன பேரு? தேடுதல். இன்னொரு முறையை சொல்லுவாங்க, என்ன இங்கே அங்கெங்கேயும் பார்த்தல என்ன அப்படிம்பாங்க. அது என்னது? பார்க்கிறது. தேடுகிறது என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். நீ கர்த்தரை தேடுகிறீர்களா
தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிக்கிறீர்களா? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. ஒன்றும் குறையாது. ஒன்றும் குறையாது. ஒண்ணு கூட குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிப்பதற்கு அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தெரியுமா? அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்க என்ன செய்யலாம்? தேடி அந்த ஆவி இல்லையா, நீ வாசிக்கவே வேண்டாம். அல்ல அந்த ஆவி இல்லை இருக்குங்கிற அறிவு இல்லையா, நீ வாசிக்க மாட்ட, வாசிக்க தேவையும் இல்லை. ஆனா யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவி எனக்கு இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்கிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ, அவங்க என்ன செய்வாங்க? தேடி வாசிப்பாங்க. நீங்க தேடி வாசிக்கும் போது அங்க இன்னொரு ஜோடியை காண்பீர்கள். என்ன தெரியுமா? உங்க இருதயத்திற்கு எது தேவையோ அதற்குரிய காரியங்கள் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அதுதான் ஜோடி இல்லாம இருக்காது அப்படின்றது. உங்களுக்கு உலகத்துல எல்லாத்தையுமே கர்த்தர் எப்படித்தான் உண்டாக்குனாரு? ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா தான் உண்டாக்குனாரு. எதையுமே தனியா உண்டாக்கல. எனவே உங்கள் ஆத்மாவுக்கும் ஒரு ஜோடி தேவைப்படுகிறது. சரியா? ஒரு சரீரத்திற்கு ஜோடி தேவைப்படுவது போல ஆத்மாவிற்கு என்ன தேவைப்படுது? ஜோடி தேவைப்படுகிறது. நிறைய பேருக்கு ஆத்மா இருக்குங்கிற உணர்வே இல்லை. ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னா அதுக்குரிய அதை அறியாமலே இந்த பூமியில அநேகர் பிறந்து வாழ்ந்து மரித்தும் போய்விட்டார்கள். ஆனா ஆத்மாவை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்கு அவன் இருக்குமானால் அவன் இந்த பூமியில மிக ஆசீர்வாதான மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் இருப்பான். பாருங்க, அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சரி, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் இருக்கிறது. உங்க ஜோடியே ஒன்றும் இல்லாம இருக்காது. உங்களுக்கு ஜோடி, உங்களுக்கு தேவைக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைக்குமான சோர்ஸ், அந்த எல்லா தேவைக்குமான அங்க இருப்பிடம் உள்ள இருக்கு. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையானதெல்லாம் உண்டாக்கிட்டு தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். தவிர ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு அவருக்கு சில கேட்டு இந்த உலகத்துல செய்யல. இதே மாதிரி தான் இன்றைக்கும் அவரை தேடாதனால, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடாதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை தவறா இருந்தா நல்லது. எனவே உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த வேத புத்தகத்துல இருக்கிறது. தெரியுமா? என்ன அருமையான சிலாக்கியம், என்ன அருமையான பாக்கியம். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைக்குமானது இந்த வேத புத்தகத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் சங்கீதம் புத்தகத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6. சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் ஆண்டவர் இந்த புத்தகத்தை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு இந்த புத்தகத்தை எப்படி கொடுத்திருக்காரு தெரியுமா? 7 தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்கள். இதை படிக்க மனம் இல்லை, வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லுவாரேன். கர்த்தர் உனக்கு இப்படி வச்சிருக்காரு, இவ்வளவு வைத்திருக்கிறாரு வைத்திருக்கிறாரு. இப்படி இந்த உலகத்துல எல்லாவற்றை பார்க்கிலும் இதை அவ்வளவு உயர்வாய் உன்னதமாய் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதை படிக்க, இதை வாசிக்க, இதை தியானிக்க மனம் இல்லையே, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கானது, உங்களுக்காக ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். எனவே
நீங்களும் நானும் அதை அப்படியாய் வாஞ்சித்து நேசித்து, எனக்கென்று தேவன் ஒன்றை வைத்திருக்கிறாரே அப்படிங்கிறதை ஆவலோடு நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்திற்கும், எல்லா சூழ்நிலைக்கும் தேவையான ஒன்றொன்றும் உங்களுக்கு அங்கே இருக்கிறது. விடை இல்லாம அல்லது உங்களுக்கு உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற காரியம் அந்த பூமியில இல்லை. எல்லாவற்றிற்கும் தீர்வு, எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த வேதத்தில் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்தில் அல்ல, இந்த வேதத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வேதத்தை நீங்க வாசிக்கணும், நேசிக்கணும், தியானிக்கணும். எவ்வளவு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி நம்ம பார்க்கிறோமா? இப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோமா? இப்படி நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில சோர்வு, கவலை, பயம், அவிசுவாசம் ஒண்ணுமே வராது. பிரியமானவர்களே, ஒன்றுமே வராது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி நமக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, சங்கீதம் 23:3 சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், அல்லேலூயா, நீ நடக்க வேண்டாம், அவர் உன்னை நடத்துவார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் நீதியாய் நடக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் அவர் என்னை நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கு? எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கு? சரி, ஆத்மாவை குறித்து யாருக்காவது அக்கறை இருக்கா? இல்லை. ஆத்மாவை குறித்து, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு எல்லாம் சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு. உனக்கு தான் அந்த ஆத்மா, வேற யாருக்கும் கிடையாது. அந்த ஆத்மா உனக்கு மட்டுமே உரியது. அப்போ எதையோ நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஆத்மாவை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனையே என்ன தெரியுமா? தன் ஆத்மாவை குறித்து அவன் யோசிக்கிறதே இல்லை. வயிற்றை குறித்து யோசிக்கிறான். வயிற்றுல சாப்பிட முடியல, கிடைக்கலன்னா யோசிக்கிறான். ஆனா வயிறு சாப்பிட முடியல, அல்சர் வந்துச்சுன்னா யோசிக்கிறான். ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்க யோசிக்கானா? 365 நாளும் பாடுபடுறான். எதுக்காண்டி? வயிற்றுக்காய். ஆனா ஆத்மாவுக்காண்டி என்ன செய்யறான்? வேதம் சொல்கிறது. நீங்க வேதத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் பேசினார், உனக்குன்னு ஒரு ஆத்மா நான் கொடுத்துருக்கேன்பா, உனக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா உனக்குரியது. அந்த ஆத்மாவை வேற ஒருத்தரும் ஹேண்டில் பண்ண முடியாது, வேற ஒருத்தரும் பார்க்கவும் முடியாது. அந்த ஆத்மா உனக்குரியது, அது விலையேறப்பெற்றது, அதை பார்த்துக்கொண்டார். எனவே நீங்களும் உங்களுடைய ஆத்மாவை பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யறாரா? தேற்றி. அப்போ ஆத்மாவை அவர் என்ன பாதையில் நடத்துகிறாரு? நீதியின் பாதையில் நடத்துகிறார். உங்களுடைய ஆத்மாவை தேற்றி அவர் நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். அப்ப எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதியா இருக்கும். அப்போ ஆத்மாவில பிரச்சனை. ஒருத்தன் நீ அநீதி செய்யறான்னா எங்க பிரச்சனை? ஆத்மாவில பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. ஆத்மாவை அறிவில்ல. நீதிமொழிகள் 19:2 படிங்க. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்போ ஏன் இவன் கால் துரிதமா போகுது? அறிவில்லை, அவ்வளவுதான் மேட்ரு. நீ எத்தனை பேருக்கு உலக பிரகாரமான அறிவு இருக்கு, ஆனா என்ன அறிவு இல்லை? ஆத்மாவுல அறிவு இல்லை. அப்போ தேவன் நம்முடைய ஆத்மாவின் மீது கரிசனையா இருக்கிறார். ஆனா நாம எதை பத்தி கரிசனையா இருக்கோம்? நம்ம உடம்பும் நம்முடைய வயிறும். இதை பற்றித்தான் நாம் கரிசனையா இருக்கிறோம். இதை பற்றி தான் மிருகமும் கரிசனையா இருக்கிறது. சரியா?
அப்ப மிருகத்துக்கும் இவனுக்கு என்ன இல்லை, வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் ஆத்துமாவை குறித்து அக்கறையா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆத்துமாவை குறித்து அறிவு வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்று நான் பார்க்கிறேன். சரியா? இன்னைக்கு ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஆத்மாவை குறித்து என்னைக்காவது யோசிச்சல? உங்க ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா? அப்போ ஒரு ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. அப்ப அந்த அறிவு ஆத்ம அறிவு, சரீர அறிவு அல்ல. நீ பள்ளிக்கூடத்தில் படிச்சா என்ன கிடைக்கும்? கல்வி அறிவு கிடைக்கும். ஆனா ஆத்ம அறிவு அங்கிருந்து வந்துச்சு, வரவே செய்யுது. அந்த ஆத்ம அறிவுக்கு தான் இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எபிரேயர்கள் இந்த புத்தகம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம். நல்லா இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இவ்வளவு வேலை செய்யுது. இதுக்கு தான் நீங்க இந்த தேவனுடைய வார்த்தைய உட்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஆத்மா உட்கொள்ள வேண்டும், ஆத்மா பருக வேண்டும். அப்போனா தான் உங்க ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும். அதான் யோவான்ல பார்க்கிறோம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இவங்க எல்லாவற்றிலும் வாழணும்னு நினைக்கிறான். ஆனா எதுல மட்டும் மிஸ்ஸிங்க? ஆத்மா வாழறது குறித்து அக்கறையே இல்லை, ஆத்மாவை குறித்து கரிசனையே இல்லை, அதை பற்றி யோசனையே இல்லை. இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அநேகர். ஆனா ஆண்டவர் பார்க்கிறது ஆத்மாவை பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஆத்மாவை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை அவர் போஷிக்க விரும்புகிறார். அந்த ஆத்மாவிலிருந்து அவர் செயல்பட விரும்புகிறார். ஆத்மாவில் தான் அந்த ஆவி, தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறது. எனவேதான் நீங்க அந்த ஆத்மாவிற்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது ஆவியான தேவன் உங்க ஆத்மாவிலே வாசம் பண்ணி உங்களை நேரான வழியிலே நடத்துவார். உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பூமியில இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் கிருபை தருவார். ட்ரீம் போனா என்ன வேணும்? தண்டவாளம் வேணும். எல்லாம் இருந்தாலும் தண்டவாளம் இல்லைன்னா அதே மாதிரி தான் உங்க ஆத்மாவை குறித்து நீங்கள் கரிசனையற்றவர்களாய் வாழ்வீர்களானால் இந்த பூமியில எவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த நாள்ல நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய ஆத்மாவை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? என் ஆத்மாவை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? என் ஆத்மாவிற்கு இந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் யோசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவில் தான் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆத்மாவில் தான் அவ்வளவு களங்கமும் இருக்கு. எனவே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆத்மாவில் போகும்போது உங்களை விடுதலையாக்கும், உங்களை சுத்தமாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை தேவனிடத்தில் சேர்க்கும். நீங்கள் இந்த பூமியில மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பிரியமானவர்களே, எனவே நாம் நீதிமொழியில பார்த்தது போல ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. உலகத்தில் கேட்பாங்க, என்னையா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன கேட்பாரு? உன் ஆத்மாவில் அறிவு இருக்கா அப்படிதான் கேட்பாரு. உலக பிரகாரமா அறிவா வாழ்ந்தாலும் ஆத்மாவில் அறிவு இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. லூக்கா 12:20. ஒருத்தன் சொன்னா என்ன சொன்னா?
தேவனோ ம் அவனை நோக்கி, ம் மதிகேடனே, ம் உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து ம் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். ம் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்ப ஆண்டவர் எங்க கரிசனையா இருக்காரு? ஆத்துமா. நம்ம எல்லாம் பொருள் மேல சேர்க்கறதுல கரிசனையா இருக்கும் இல்லையா? அந்த ஆண்டவர் பார்க்கிறது ஆத்துமா. ஆத்துமாவின் மீது அவர் அக்கறையா இருக்கிறார். நீங்க நிறைய பேர் ஆத்மாவை குறித்து கவலையே இல்லை, பாரமே இல்லை. யாருடைய ஆத்மாவை குறித்து? தங்கள் ஆத்மாவை குறித்து. இன்னொருத்தருடைய ஆத்மாவை குறித்து இல்ல, தங்களுடைய ஆத்மாவை குறித்து. தங்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கிறதா, சந்தோஷமா இருக்கிறதா, கர்த்தருக்குள் எப்படி பரிபூரணமா இருக்கிறதா, கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதா, கர்த்தரோட ஐக்கியம், இதை பற்றிலாம் கவலையே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குரிய ஆத்மா இவ்வளவு விலையேறப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்ப எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, இன்னைக்கு சாதாரணமா பாருங்க, எத்தனையோ பேர் சொத்து இருக்கு, அந்த ஆத்மா போயிட்ட உடனே சரீரத்தை என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு புதைச்சிருந்தாங்க, இல்லாட்ட எரிச்சிருந்தாங்க. அப்போ எது மேலானது? ஆத்மா. இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எத்தனை பேர் சீரியஸாய் அதை உணர்கிறோம்? அப்போ ஆத்மாவை குறித்து எத்தனை பேர் கரிசனையா இருக்கிறோம்? அந்த ஆத்மாவுக்கு சிறந்த ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. லூக்கா மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்ப எதை பேசுறாரு? உன் ஆத்துமாவை குறித்து. உன் ஆத்துமாவை குறித்து இப்படி உன் ஆத்துமாவை குறித்து நீ அக்கறையா இருக்கியா? உன் ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் ஆத்துமா போஷிக்கப்பட்ட, இப்ப யாருக்கும் ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்குமே ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரீரம் உயிரோட செயல்படுதுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆத்மாவை குறித்து என்ன படுறதே கிடையாது, கவலையே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அந்த வசனத்தை படிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாருங்க, ஆத்மா நரகத்துக்கு போனா எதுவும் சேர்ந்தான் போகுது, சரீரமும் சேர்ந்தான் போகுது. அதுக்காண்டி உங்க சரீரம் நரகத்துக்கு போகாம இருந்துடாது. ஆத்மா அங்க தள்ளுவார் இருக்கு, அப்படித்தான் போட்டு. சரீரத்தை மாத்திரமல்ல, நீங்கள் பயப்படாத வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ ஆத்மாவை குறித்து நீ எச்சரிக்கையா இல்லாவிட்டால் உன் சரீரம் ஒண்ணு எங்க கொண்டு போயிடும், உன் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போயிடும். விளங்குதா? அப்போ உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இரு, உன் ஆத்மாவை குறித்து உணர்வுள்ளவனாயிரு, உன் ஆத்மா போஷிக்கப்படுகிறதா என்பதை குறித்து தெளிவுள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, நீங்க எத்தனை பேரு உலகத்துல தன்னுடைய ஆத்மாவை குறித்து அக்கறையாய் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், திட்டமிடுறாங்க, எதுக்கெல்லாமோ திட்டமிடுறாங்க. ஆனா ஆத்மாவை குறித்து அக்கறையற்றவர்களாய். ஆனா ஆண்டவர் ஒரு ஆத்மாவை குறித்தும் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுவான், சங்கீதம் 103, சங்கீதம் 103ல 1-2 படிங்க. சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ வாய் ஸ்தோத்திரிக்குங்கிறது முக்கியம் இல்ல, வாய் துதிக்குங்கிறது முத்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் துதித்து ஆடி பாடி பாடுறாங்க, எப்படி டான்ஸ் கூட ஆடுறாங்க. ஆனா அவர் எதை பார்க்கிறாரு? ஆத்துமா சந்தோஷமா இருக்கா? ஆத்துமாவில் உண்மையா துதிக்கிறாயா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. அவன் என்ன பேசுறான்? ஆத்துமாட்ட அவன் என்ன செய்யறான்? பேசுறான். நீங்க என்னைக்காவது ஆத்மாட்ட பேசுனீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவோம், இப்படி மற்றவங்களை பற்றி தேவையில்லாத பேசும். ஆனா ஆத்துமாட்ட என்னைக்காவது பேசுறோமா? ஆத்துமாட்ட என்னைக்காவது பேசியிருக்குமா? ஆனா அவன் பேசியிருக்கான் பாருங்க, எப்பவுமே பேசியிருக்கான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. முழு உள்ளமே, அப்போ உள்ளம் கர்த்தரை என்ன முடியும்? துதிக்க முடியும், துதிக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப அது அவர் என்ன உபகாரம் எதுக்கு செய்திருக்கிறார்? ஆத்துமாவுக்கு செய்த உபகாரம். அப்ப அவர் ஆத்மாவுக்கு செய்த உபகாரத்தை குறித்து எத்தனை பேர் கரிசனை உள்ளவங்களா இருக்காங்க, நன்றி சொல்றாங்க. ஆண்டவரே வீடு தந்தீர் நன்றி, கார் தந்தீர் நன்றி, சுகம் தந்தீர் நன்றி. ஆனா ஆத்மாவுக்கு என்ன செய்தார்? என் ஆத்மாவுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த உலகத்துல மற்றவங்களை பார்த்து ஏமாந்து போயிடாங்க. வேதத்தை படியுங்கள், தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். நீங்கள் ஒரு சரீரநோய் தோற்றத்துல காணப்படுகிறீர்கள், அது நீங்கள் அல்ல, உங்கள் ஆத்மா தான் நீங்கள். உங்கள் ஆத்மா தான் நீங்களே தவிர உங்க சரீரம் நீங்க அல்ல. காணப்படுகிறீர்கள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆத்மா வேற பார்க்க முடியாது, ஆனா அது இருக்கு. இதே மாதிரி தான் அந்த ஆத்மாவுக்காகத்தான் இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அந்த ஆத்மாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆத்மா போஷிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா செழிப்பா இருக்க வேண்டும், அந்த ஆத்மா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா அது இருக்கும். அதுக்காக நீ தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் அதுக்கு கிடைக்கல, அதை அறிய முடியல. அடுத்து அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அப்போ கர்த்தர் என் ஆத்துமாவை என்ன செஞ்சிருக்காரு? அழிவுக்கு மீட்டுட்டாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறாரு. இதை பார்க்கக்கூடிய கண்கள் உண்டோ? இதை பார்க்கக்கூடிய இருதயம் உண்டோ? இருதயை பார்க்கக்கூடிய ஆத்மா உண்டோ? சுத்தி சுத்தி பார்த்து எழுதாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, பிசினஸ் பேர். ஆனா என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னான். என் ஆத்மாவை என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்போ ஆத்மாட்ட என்ன சொல்றான்? உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இதை பார்ப்பானால், இதை ஒரு மனிதன் காண்பானால், இதை ஒரு மனிதன் ருசிப்பானால் அவன் மகிழ்ச்சியா இருப்பான் தெரியுமா? அவன் கம்பீரமா இருப்பான், களி கூறுவான். அவன் மற்ற உலகத்தில் உள்ளவனை பார்த்து சோர்ந்தே போக மாட்டான், அவன் தொங்கப்பட்டே அலைய மாட்டான், எப்போதும் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். அப்படி இருக்கும்படிதான் தம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அடுத்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். வாய நன்மையால வரான். உன் வாயில என்ன வார்த்தை தான் வரும்? நன்மை தான் வரும். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யாருக்கு? ஆத்மாவை குறித்து அக்கறை உள்ளவன், ஆத்மாவை குறித்து யோசிக்கிறவன், ஆத்மாவை குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவன். உன் ஆத்மா, யோவான் சொல்லுவார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இன்னைக்கு எல்லாரும் எதை முன்னாடி வச்சிருக்காங்க தெரியுமா? சரீரத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. அதாவது ட்ரெயின்ல கேரேஜ் முன்னாடி வச்சு இன்ஜினை கடைசி வச்சுட்டாங்க, வண்டி போமா. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். நிறைய பேர் 90% எப்படி இந்த உலகத்தில் அதுவாக ஆசீர்வதி ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதி ஆண்டவரே, தொழில் ஆசீர்வாதி, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆத்மாவை பற்றி இப்போ தெரியுமா? பேசினாரா?
ஆத்மாவை பத்தி ஆபிரகாம் பேசினாரா? உன் ஆத்மா வாழ்கிறதுன்னு சொன்னாரா? இல்ல. பிரியமானவர்களே, நமக்கு ஆத்மாவை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆத்மாவை குறித்து நமக்கு அக்கறையா இருக்கிறார். எனவே அந்த ஆத்மாவிற்கு தான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துமாய் இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவை குறித்து அவர் மிகவும் அக்கறையாய் இருக்கிறார். எனவே நீங்களும் உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் அக்கறையாய் இருப்பீர்களானால் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு உறிஞ்சி குடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உறிஞ்சி அதை பெற்றுக்கொள்வீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில செழிப்புள்ளதாய் மாறும், செழிப்புள்ளதாய் மாறும். எனவே சங்கீதம் 25 1 படிங்க. சங்கீதம் 25:1. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை என்னைக்கா நம்ம சொல்லியிருக்கோமா? வாயில துதிக்கிறோம், ஆனா என் ஆத்துமாவை உம்மிடத்தில். ஏன்னா ஆத்மா ஒரு இடத்துல சொல்றாரு, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா எங்கதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு? மண்ணோடு ஒட்டு. ஆனா இவன் சொல்றான், நான் மண்ணோடு இல்ல, பூமிக்குரியவையில அல்ல, நான் விண்ணோடு தேவனோடு என் ஆத்மா உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆமா, என்ன தெரியுமா? இது ஜெபம் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறான்? பேசுறான், சம்பாஷிக்க. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா? நீங்கள் தேவனோடு சம்பாஷிக்க வேண்டும். அவரோடு சம்பாஷிக்க விரும்புகிறார். 13 சொன்னீங்க. 13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இது இது தங்கியிருக்கா? சார், எங்களுக்கு ஆத்மா இருந்தா தானே, அதை பத்தி நாங்க கேள்வியும் படல, யோசிக்கவும் இல்லையா. நாங்க கார் தருவார் பார் தருவார் பரலோகம் போறோம். இதைத்தான் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா? ஆத்மா குறித்து அக்கறை இருக்கா? ஆத்மா குறித்து யோசிக்குமா? அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். பாருங்க, அவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். பூமியில கவலைப்பட்ட வாழ்வான். சுதந்திர அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா இவன் கவலை, இவனுடைய சிந்தை எது மேல இருக்கணும்? ஆத்மாவும் தேவனும், ஆத்மாவும் தேவனும், ஆத்மாவும் தேவனும். இப்படி அவன் கனெக்ட் பண்ணிருப்போம்னா பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி வரும்? தன்னால நடக்கும், தன்னால வரும். புரியுதா? அதாவது சப்போஸ் நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இந்த வீட்டுல, இந்த ஊர்ல ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்ட அல்லது ஒரு ஏழை வீட்டுல நான் 2 நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அங்கிருந்து கலெக்டர் சொல்லிட்டாருன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? தெருவுக்கு ரோடு போட்டுருவான், லைட்டு போட்டுருவான், தண்ணி எல்லாம் சப்ளை வந்துடும். சரியா? அந்த வீட்டை மாளிகை ஆக்கிடுவான். இதே இல்லையா? இதே மாதிரிதான் உங்க ஆத்மாவுல தேவன் தங்கி இருப்பாருன்னா எல்லாம் தன்னால் நடக்கும். பிரியமானவர்களே, அதான் மேட்ரு. உங்க ஆத்மாவுல தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்களானால், தங்கி இருக்க நீங்கள் விரும்புவீர்களானால் எல்லாம் தன்னால நடக்கும். நீ ஒன்னும் கேட்டலே வேண்டாம். கலெக்டர் போய் விஷயம் வராரு, அதனால இங்க ஏதாவது செய்யுங்க நினைச்ச வேண்டாம். எங்களுக்கு உனக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, நீ சுத்தி நீ போ, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், வீட்டுல இரு, நாங்க எல்லாம் இப்படித்தான். நீ அவன் ஆத்மாவை ஏம்டா, ஒரு ஆத்மாவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் ஆத்மாவிலே அவர் தங்கி இருக்க விரும்புகிறார். எனவே உன் ஆத்மாவை குறித்து நீ அக்கறை இல்லாம வயிற்றப்பட்டுமே நீ அக்கறைப்பட்டீன்னா நீ பூமிக்குரியவன். மிருகத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை. எவன் ஒருவன் ஆத்மாவை குறித்து யோசிக்கிறானோ, எவன் ஆத்மாவை குறித்து அறிவுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் தேவ சாயலுக்கு மாறிக்கொண்டே இருப்பான். தேவனுடைய திட்டங்களை அவன் யோசித்துக் கொண்டே இருப்பான். தேவனுடைய பிளான்ல அவன் பிரவேசித்துக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் இந்த பூமியில கர்த்தர் அவன் ஆத்மாவை ரட்சிக்கிறார். கர்த்தர் ரட்சிக்கிறது எதான் ரட்சிக்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார். அப்படி ஆத்ம ரட்சிப்பு விலையேற பெற்றது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. எனவே எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு.
நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை எல்லாம் தான் ஏற்றுக்கலாம், முருகன் சுப்பிரமணி எல்லாருமே அவர் கடவுளை ஏற்றுக்குவோம். ஆனால் என் ஆத்மா ரட்சிக்கப்படும் சொல்லலாம். ஆத்மா ரட்சிப்பு தான் பிரியமானவர்களே மிக 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 முக்கியமானது. எனவே உங்களுடைய ஆத்மாவை குறித்து எப்படி உங்க ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. எனவே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உடனே என்ன தெரியுமா? அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சவுண்ட் எப்போ வந்துச்சு? இதுக்கு பார்த்தா உடனே. இப்படி எவன்லாம் வேதத்தை விரும்புகிறானோ நேசிக்கானோ அவன் தான் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இதுதான் இது வார்த்தை சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தை உனக்கு சந்தோஷமும் உன் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இல்லை அப்படின்னா சம்திங் ராங். வேற இதுலயும் உனக்கு சந்தோஷம் இருக்கு, வேற எதுலயும் உனக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா உன் ஆத்மா ரட்சிக்கப்படவே இல்லை. புரிந்து கொள்ளணும். ஆத்மா தேவனை குறித்த அறிவே இல்லாமல் இருக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் ஆத்மா இருக்கோ அவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் பேசல. எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு சார் அப்படின்னு சொல்லவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சரீரத்துக்கு வேணும்னா நிறைய டாக்டர் இருக்காங்க, கடன் கொடுத்தவங்க இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட கடன் கேட்பாங்க, நீங்க நல்ல தொழில் பண்ணலாம். ஆஸ்பத்திரிக்கு போனா அவர் என்ன செய்வாரு? சுகமாக்கிடுவாரு. பாடி பில்ட்டுக்கு போனா பாடி எக்ஸசைஸ் ஆயிரும், நீ வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் பேசுறது யாருக்கு? உன்னுடைய ஆத்மாவுக்கு. உன் ஆத்மாவுக்கு அவங்க யாரும் எதையும் செய்யவே முடியாது. எனவே சரீரத்தை பார்க்கலாம் உன் ஆத்மா விலையேற பெற்றது. மாத்திரம் இல்ல, ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்று இயேசு கேட்டார். வேற யாரும் கேட்கல, இயேசு கேட்டார். நான் இயேசு பேசுனதுக்கத்தான் போயிட்டே இருக்கேன். எனவே எல்லாவற்றை பார்க்கலும் உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது, அருமையானது. அதை குறித்து தேவன் அக்கறையாய் இருக்கிறார். அந்த ஆத்மா மீட்கப்படுமானால், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது என்ற அறிவு இருக்குமானால் அவ்வளவு வந்துருங்க. உலகத்துல உனக்கு அவ்வளவு ஆசீர்வாதமும் யாருக்கு தான்? அப்படிப்பட்டவனுக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யோசிச்சு பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. இதுதான் சொல்லுங்க, வேதத்தை படிங்க. ஆத்மா எவனுக்கெல்லாம் மீட்கப்பட்டதோ மகிழ்ச்சியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவன் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில வாழ்வதற்கு தான் ரட்சித்தார். தெரியுமா? சும்மா ஏதோ கூப்பிட்டு போய் நரகத்துக்கு பிறதா நீ பரலோகத்துக்கு வா அப்படிங்கிறதுக்காண்டிலாம் இல்லை. உனக்கு பயன்படுத்தி அநேகரை ஆத்மாவை மீட்டு இந்த பூமியில மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதற்கு தான் கல்வாரி சிலுவையில நம்மை மீட்கும்படி, நம்மை நீதிமானாக்கும்படி, பரிசுத்தமானாக்கும்படி அவர் மரித்தார். இதெல்லாம் என் ஆத்மாவுக்கு செய்து. சங்கீதக்காரன் சொல்லுவான், சங்கீத புஸ்தகம் 66:16 புரியும் நிறுத்தி, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். யார் வந்து? எல்லாரும்னா எல்லாரும் கிடையாது. தேவனுக்கு பயந்தவன் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு சார், எனக்கு கேன்சர் சரியாயிடுச்சு, எப்படி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதே சொல்லணும்னு சொன்னா என் ஆத்மாவுக்கு செய்ததை
நான் சொல்லுவேன். அப்போ அவர் ஆத்மாவுக்கு ஒன்றை செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என் ஆத்மாவுக்கு செஞ்சு சொல்ல முடியும்? சபையில வந்து மைக்கு பிடிச்சி சாட்சி சொன்னாங்கன்னா எதை பத்தி சொல்லணும்? என் ஆத்மாவுக்கு செய்ததை. அவங்க யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களே. அப்போ வசனம் பார்க்க இவன் எல்லாம் கர்த்தனுக்கு பயந்து வந்தானா? ஒண்ணு. அடுத்து இவன் ஆத்மாவுக்கு செய்த பேசுறானா? அப்போ கர்த்தருக்கு பயப்படாதவனும் ஆத்மாவுக்கு செய்தத அறிவியாதவனும் அவன் இந்த லிஸ்ட்லயே நினைச்ச மாட்டான், வரவே மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதம் தான் தெளிவா இருக்கு. எப்படி? தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அப்ப நம்ம எதை சொல்லணும்? சார் 2 வீடு வச்சிருக்கேன் சார், பைக் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், ஆண்டவர் இதெல்லாம் தந்திருக்காரு, இதா சொல்லுவாங்க? இப்போ 101 103ல 1 படிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அப்ப ஆத்மாவுக்கு செய்த சகல உபகாரத்தையும் மறக்காத. அடுத்து அப்போ ஆத்மாவில் என்ன இருந்துச்சு? அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை எல்லாவற்றையும் மன்னித்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா நோயையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு மீட்டு, அவரு மீட்டது மாத்திரம் இல்ல, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இதுதான் என் ஆத்மாவுக்கு செய்தது. இதை எதனா சொல்லுவானா? இன்னைக்கு இதை பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பாப்பா. இதுதான் பிரியமானவர்களே வேதம் போதிக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள். இதை நம்முடைய ஆத்மா அறிந்திருக்குமானால் அவன் இந்த உலகத்துல எந்த பொருளின் மேலாலும் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டான். அவன் ஆத்மாவுல சந்தோஷம் இல்லாதனால்தான் உலக சந்தோஷத்தை தேடுறான். சரியா? ஆத்மாவுல மகிழ்ச்சி இல்லாதனால்தான் உலகத்தினுடைய மகிழ்ச்சியை தேடுறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரதானமாய் எது இருக்கிறது? ஆத்மாவின் சந்தோஷமா, கண்களின் சந்தோஷமா? இன்னைக்கு எல்லாரும் எதை 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 தேடி போறாங்க சொல்லுங்க? ஆத்மாவின் சந்தோஷம் தேடி போறாங்களா, கண்களின் சந்தோஷம் தேடி போறாங்களா? கண்களின். மோசே பத்தி வாசிக்கும், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26. மோசே தான் பெரியவனான போது, விசுவாசத்தினால ஒரு மனுஷன் என்ன சொன்னோம்? பெரியவன் ஆகும் போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அந்த ராஜ மேன்மை, அந்த ஐஸ்வர்யம், அந்த கனம், இப்படி அந்த செல்வாக்கு, இதெல்லாம் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த பார்வோனுடைய அரண்மனையில் என்ன கிடைச்சது? அனித்தியமான பாவ சந்தோஷம். அனித்தியமான பாவத்துல என்ன இருக்கு? ஒரு சந்தோஷம் இருக்கு. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப அந்த உலகத்தின் மேன்மைய கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னதாகவே அவன் வெறுத்துட்டான். பிரியமானவர்களே, இவன் தான் விசுவாசி. இவன் தான் யாரு? விசுவாசி. அவன் பார்வோனுடைய சுகத்தையும் அனுபவிச்சுக்கிறோம். இந்த ஜனங்களை இப்படியெல்லாம் போக முடியாது. இங்க 2 எஜமான கூலியும் செய்யவே முடியாது, கூடாது. எனவே தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்மாவை குறித்து, எப்படி ஆத்மாவை சரீரத்தை குறித்து கவலைப்படுவதை பார்க்கலும், ஆத்மாவை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சரீரத்தை குறித்து அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்கள்னா உங்க வாழ்க்கையில துக்கத்தின் மேல் துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம். ஆனா அவன் எதை தெரிந்து கொண்டா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்ப இப்ப இருக்குது அல்ல, இப்ப இருக்குது அல்ல,
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை. அதிக பாக்கியம். அப்ப நிந்தை வந்தா நிந்தையா நமக்கு நிந்தை, கஷ்டம், துன்பம், பாடு, இயேசுவை விட்டு போயிட வேண்டியன. ஆனா அவன் அப்பமே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே உறுதியாயிருந்து, இதுதான் ஆத்துமாவில உறுதி. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்ப உன்னை விட்டா உன்னை நாடினான். எவன் ஒருவன் ஆத்துமாவை குறித்து அக்கறையா இருக்கிறானோ ஒன்றை விடுவான், இன்னொன்றை நாடுவான். அவன் பேரு தேவனுடைய புத்தகத்தில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். பரலோகத்தில் அவன் பேர் என்ன செய்யும்? எழுதப்படும். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பாரம், கவலை, கண்ணீர், போராட்டம் ஆத்மாவுக்கா சரீரத்துக்கா? நம்முடைய செபம் எதுக்கா இருக்கு? ஆனா அவர் எது மேல கவலையா இருக்காரு? ஆத்மா மேல. ஆத்மா இவ்வளவு விலையேறப்பட்டது. அப்ப ஆத்மாவில் அந்த அறிவு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது சங்கீதம் 25:13 படிங்க. சங்கீதம் 25:13. அப்ப இது ரெண்டும் இருக்கும்போது அவன் இருந்தது எப்படி இருக்கும்? அப்ப சந்தோஷம் எப்படி வரும்? தன்னால வருமே தவிர சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டாம். அப்ப ஆத்மாவை குறித்து ஒரு மனுஷன் அக்கறையா இருப்பான்னா அவனுக்கு சந்தோஷம் தன்னால வரும். சரியா? சந்தோஷத்தை நீ தேட வேண்டாம். கை தட்டி பாட்டி போட சந்தோஷமா டான்ஸ் ஆடலன்னு சொல்ல வேண்டாம். உள்ள இருந்து என்ன செய்யும்? வரும். அவனுக்கு உள்ள இருந்து வரும். அதைத்தான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்க என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டோடும். இதெல்லாம் ஆத்மாவில் நடக்கிற காரியம். இதைத்தான் இயேசு சொன்னார். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதற்கு கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அது நடந்தே தீரும். பிரியமானவர்களே, எனவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் நீதிமான். இந்த அறிவு என் ஆத்மாவுக்கு இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவு இருக்கு. இந்த அறிவு உங்களுடைய ஆத்மாவில் இருக்குன்னா எப்போதும் இந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? நடத்தும், பாதுகாக்கும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சத்துருனுடைய பிசாசனுடைய கண்ணிகளுக்கும் தந்திரங்களுக்கும் உங்களை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்டில் உங்கள் ஆத்துமாவை குறித்து ஜாக்கிரதையாய், கரிசனையாய், விழிப்பாய் இருப்பீர்களானால் இந்த பூமியில நீங்க தான் இருக்கணும். இந்த ஆத்மா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.